வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நாகப்பட்டினம் பிரிவில் மரப்பாலம் சந்திப்பிலிருந்து முருங்கப்பாக்கம் சந்திப்பு வரை சாலையை விரிவுபடுத்த மற்றும் மேம்படுத்துதல் பணிகளை மேற்கொள்வதற்காக ரூபாய் 2,82,56,000 மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 13/3/2024 ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த பணிக்கான டெண்டர் விடப்பட்டு அருணகிரி புதுச்சேரி ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 2,25,95,236 மதிப்பில் 26/9/2024 அன்று பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்த பணியை 4 மாத காலத்தில் முடித்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணி மேற்கொள்வதால் மரப்பாலம் சந்திப்பு முதல் முருங்கப்பாக்கம் சந்திப்பு வரை கிழக்கு மற்றும் மேற்கு பக்கம் உள்ள வாய்க்கால்கள் வரை சாலை விரிவுபடுத்தப்படும். இந்த பணிக்கான பூமி பூஜை விழாவினை இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சம்பத், அரியங்குப்பம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் முனைவர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் கோபிநாத், இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 2023-2024 ஆண்டு கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்வு உப்பளம் தட்சிணாமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கி வாழ்த்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் உலகளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின், மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்கரனா ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்தனர். இந்த நிலையில் பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல இயக்குநர் இளங்கோவன், பில்லா பேங்க் இன்டர்நேஷனல் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஆரோக்கியராஜ் மற்றும் வாசுகி இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினர். இதில் கூடோ சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர், ஆறுமுகம், செல்வம், வெங்கடச்சலபதி, வெங்கடேஷ், முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஸ்வச்தா ஹி சேவா இருவார தூய்மை பணிகளை மேற்கொள்ளும்படி அனைத்து ஆணையர்களுக்கும் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் தொடர்ந்து துப்புரவு பணியானது நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட மதகடிப்பட்டு வாரசந்தை பகுதியில் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை பணியானது நடைபெற்றது.
இதில் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி NSS மற்றும் NCC மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தூய்மை பணி செய்தார்கள். அவர்களுடன் HR ஸ்கொயர் தனியார் தூய்மை பணியாளர்களும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு தூய்மை பணியினை மேற்கொண்டார்கள். அனைவரும் சந்தை பகுதியில் சுற்றியுள்ள குப்பைகள் மற்றும் பேப்பர், பிளாஸ்டிக் பை அனைத்தையும் அப்புறப்படுத்தினார்கள். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், மேற்பார்வையாளர் சச்சிதானந்தம், பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி விரிவுரையாளர்களும் மற்றும் NCC NSS பொறுப்பாளர் கதிர்வேல் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பம்புப்பட்டு APJ அணி முதல் பரிசினை தட்டி சென்றனர். புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. 27ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வாலிபால் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஆண்கள் பிரிவில் 29 அணியினரும் பெண்கள் பிரிவில் 6 அணியினரும் கலந்து கொண்டு விளையாடினர். கடந்த 3 நாட்கள் நடைபெற்ற அந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு புதுச்சேரி கூனச்சம்பட்டு ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் பம்புப்பட்டு APJ அணியும் பெண்கள் பிரிவில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி அணியினர் தேர்வு செய்யப்பட்டனர். இறுதிப் போட்டியானது நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 23க்கு 24 என்ற புள்ளி கணக்கில் கூனச்சம்பட்டு அணியை வீழ்த்தி பம்புப்பட்டு APJ அணி வெற்றி பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் 22க்கு 23 என்ற புள்ளி கணக்கில் புதுச்சேரி பெண்கள் அணியை வீழ்த்தி காரைக்கால் அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் நிர்வாகிகள் வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழற் கோப்பைகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 350 மாணவ மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதன்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு இருசக்கர வாகனமும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 110 பேருக்கு சைக்கிள்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60% மதிப்பு பெற்ற மாணவர்கள் 350 மாணவ மாணவர்களுக்கு இலவசமாக குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த பரிசினை மாணவ மாணவர்களுடன் பெற்றோர்கள் வந்து பெற்று சென்றனர். மேலும் விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி இந்திரநகர் தொகுதியில் வசிக்கும் முதியோர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் போர்வை மற்றும் காலணிகளை
புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் கோவிந்தன்பேட்டை வண்ணான்குளம் அங்கன்வாடி, முத்திரையர்பாளையம் ஆயிக்குளம் அங்கன்வாடி மற்றும் காந்தி திருநல்லூர் அங்கன்வாடி, தர்மபுரி கூத்துமேடை அங்கன்வாடி ஆகிய பகுதிகளில் துவக்கி வைத்து முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மருத்துவமனையில் உலக மருந்தாளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேணு தலைமை தாங்கிட பேராசிரியர் இசபெல்லா வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பார்மசி கவுன்சில் தலைவர் ஜெகநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்ற மருந்தாளர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசுகையில், கட்டாயம் மருந்தாளர்களுக்கு பயிற்சி அவசியம். உரிய பயிற்சி பெற்ற பின்னர்தான் தங்கள் லைசன்ஸை புதுப்பிக்க முடியும். மருந்தாளர்கள் தர பரிசோதனை, மருந்து ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பங்காற்றி வருகின்றனர் என்று குறிப்பிட்டார். விழாவில் பேராசிரியர் டாக்டர் பிரின்ஸ் சாலமன், துணை முதல்வர் டாக்டர் நிஷாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். விழா ஏற்பாடுகளை மருந்தகத்துறை மேலாளர் அடைக்கலராஜ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். முடிவில் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி முதல்வர் ஸ்வேதா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.